அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். போன கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பற்றி பார்த்தோம். அது ரிலேட்டடாக சம்ஸும் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த கிளாஸு. கொஸ்டின் நம்பர் 8, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி cos pi z square by z minus 1 into z minus 2. ஸோ வேர் சி இஸ் த சர்க்கிள் மாடுலஸ் z equal to 3. இப்போ இந்த ஒன்றுங்கிற ஏங்கிற பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது 1 2. ஸோ ஒன்றுங்கிற பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணால் மாடுலஸ் 1 equal to 1 1 equal to 3. அப்போ ரேடியஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஒன்றுங்கிறது இன்சைடில் இருக்கும். அப்போ 2 அப்ளை பண்ணும்போது இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் மாடுலஸ் 2 equal to 2 2 is equal to 3. ஓகேவா? அப்போ 3 அந்த 2ஓட ரேடியஸ் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் இந்த பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா நம்ம இதோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி cos pi z square by z minus 1 into z minus 2 into dz. நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் z minus 1 into ஒரு டேர்மை வச்சுட்டு ஒரு டேர்மை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி cos pi z square இந்த z minus 2 மேலே கொண்டு போயிட்டேன் பை z minus 1 மட்டும் இருக்குது இன்ட்டு dz ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் சி அடுத்த டைமில் என்ன பண்ணியிருக்கேன்னா z minus 2 அப்படி வச்சுட்டு z minus 1 மேலே கொண்டு போயிருக்கேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி cos pi z square by z minus 1 by z minus 2 into dz. அப்போ இதில் இந்த ஃபார்முலா என்ன, 2 pi இன்ட்டு எப் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ் இது தான். எப்போ இசட் இந்த இடத்துல ஏயோட வேல்யூஸ் 1. ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே ஏயோட வேல்யூஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எப் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ் என்னது, காஸ் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் பை இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் 2. அப்போ ஏக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால், அந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் காஸ் பை இசட்டோட 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ காஸ் பைன்னு கிடைக்கும். இசட்டுக்கு பதிலாக இங்கே 1 அப்ளை பண்ணால் 1 minus 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? காஸ் பையோட வேல்யூஸ் -1. ஸோ 1 minus 2 -1. மைனஸ் கேன்சல் பண்ணால் +1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் எப் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ் என்ன இருக்குது, காஸ் பை இசட் ஸ்கொயர் பை இசட் -1 அப்படின்னு இருக்கா. அதில் இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். காஸ் அந்த பை எப்படி இருக்கும், இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் 4. அப்போ 4 பை அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே 2 minus 1 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் 4 பையோட வேல்யூஸ் +1. ஸோ 1/1 is equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எப் ஆஃப் 1ஓட வேல்யூஸ் +1, எப் ஆஃப் 2ஓட வேல்யூஸும் +1 தான். இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 2 pi இன்ட்டு எப் ஆஃப் 1ஓட வேல்யூஸ் +1, 2 pi இன்ட்டு எப் ஆஃப் 2ஓட வேல்யூஸ் +1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 pi இன் வேல்யூஸ் கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 4 pi அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருந்தாங்க, ஒரு டேர்மை கீழே வச்சுட்டு ஒரு டேர்மை மேலே கொண்டு போயிட்டு அந்த டேர்மை எப் ஆஃப் இசட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அந்த ஃபார்மேட்டில் போடுங்க. ஷார்ட்கட்டில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கொஸ்டின், எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி e power z by z square plus 4 into dz where c is a circle modulus z minus I is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுக்குள்ள z மைனஸ் ஐங்கிற டேர்மில் கொடுத்துருக்கான். இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் பாருங்கள். இன்டெக்ரல் ஓவர் சி e power z by z square plus 4 into dz. இந்த இடத்துல z square minus 4 அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது a square minus b squareங்கிற ஃபார்முலா, 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ a square minus b square equal to ஃபார்முலா என்னன்னா a minus b into a plus b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த a plus b into a minus b யோட ஒரு ஐயை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி e power z dz by இந்த z ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், z ப்ளஸ் 2i into z மைனஸ் 2i. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதோட ஒரு ஐயை சேர்த்துக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இங்கே ஏங்கிற பாயிண்ட் -2i, ஏங்கிற பாயிண்ட் +2i, 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ +2iன்னு அப்ளை பண்ணுங்கள். இசட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, -2iயா. இப்போ -2iன்னு அப்ளை பண்ணால் இசட்டுக்கு பதிலாக -2i மைனஸ் ஐ. அப்போ -2i மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு -3i அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இங்கே 3ங்கிற நம்பரு, இங்கே 2ங்கிற நம்பர். அப்போ 3ஐ விட ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால, 3 பெரிய நம்பராக இருக்கிறதுனால அப்போ அது லைஸ் அவுட் சைடு ஆயிரும். எந்த பாயிண்ட்டு, -2i அப்படிங்கிற பாயிண்ட். இந்த இடத்துல -2iங்கிற பாயிண்ட், -2i லைஸ் அவுட் சைடு த சர்க்கிள். புரியுதா? இசட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல -2ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ -2i மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு -3ஆக மாறிடும். அப்போ அந்த பாயிண்ட் 3யோட ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது அவுட் சைடு த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டை இசட்டுக்கு பதிலாக இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 2iங்கிறத இசட்டுக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே 2i மைனஸ் ஐ. அப்போ 2i மைனஸ் ஐ சப்ராக்ஷன் பண்ணால் ஐ அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும்.
இப்போ அந்த ஐங்கிறதுக்கு 1. ஸோ 1 இங்கே 2 ஈக்குவல் டு 2 இருக்குது. அப்போ ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஏஜ் ஈக்குவல் டு 2ங்கிற பாயிண்ட் லைஸ் இன்சைடாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த +2i மட்டும்தான் இன்சைடில் இருக்கும், -2iங்கிறது அவுட் சைடில் இருக்கும். அப்போ அந்த அவுட் சைடு பாயிண்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ இதில் 2 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்டில் எந்த பாயிண்ட் அவுட் சைடோ அந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிடலாம். அதுதான் f(z). அப்போ e⁻z/z+2i, ஏன்னா -2iங்கிறது இது அவுட் சைடுங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிருங்க. இந்த பாயிண்ட்டை டினாமினேட்டரில் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இன்டகிரல் ஓவர் c e⁻z/z+2i by z-2i is equal to formula 2pi into f of a. a வேல்யூஸ் இந்த லெக்கில் 2i. அப்போ 2pi f(z) வேல்யூஸ் என்னது, f(z) ஈக்குவல் டு e⁻z/z+2i இருக்கா. zக்கு பதிலாக இங்கே 2iன்னு அப்ளை பண்ணுங்கள். இங்கே இப்போ e⁻2i பை இங்கே 2i + 2i is equal to இதனை ஆட் பண்ணால் 4i அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 2pi e⁻2i by 4i, இந்த i கேன்சல் பண்ணிடுங்க. 2i 4i கேன்சல் பண்ணால் 2 2 are 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். pi e⁻2i by pi 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு எவாலுவேட் இன்டகிரல் ஓவர் c cos pi z² by z-1 into z-2 into dz where c is the circle modulus z equal to 3/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுலேயுமே 2 பாயிண்ட் இருக்குது, z-1ங்கிற பாயிண்ட், z-2. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு இது எப்படி எழுதலாம்னா, இன்டகிரல் ஓவர் c cos pi z² by z-1 into z-2 into dz. இப்போ இதில் 2 பாயிண்ட்டுங்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேர்மை கீழே வச்சுக்கோங்க, ஒரு டேர்மை மேலே கொண்டு போயிருங்க. அப்போ ஃபஸ்ட்டில் z-1 அப்படியே வச்சுக்கிட்டு z-2 மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ செகண்ட் இன்டகிரலில் z-2 அப்படி வச்சுட்டு z-1 மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ இதில் f(z) இது, இதில் f(z) வந்து இது. இப்போ z ஈக்குவல் டு 1 2 2 பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ இந்த 1ங்கிற பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணால் இது என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 1 is equal to 3/2. 3/2 வேல்யூஸை டிவைட் பண்ணால் 1.5. இப்போ 1 1.5ங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு a is equal to 1ங்கிற பாயிண்ட்டு லைஸ் இன்சைடாக இருக்கும். அடுத்து a is equal to 2 அப்ளை பண்ணால் இங்கே 2, இங்கே 3/2 வேல்யூஸ் வந்து 1.5. அப்போ 2 விட 1.5 வந்து கம்மி, ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்போ இந்த பாயிண்ட் வந்து லைஸ் அவுட் சைடுன்னு சொல்லிடலாம். அப்போ அவுட் சைடுனா இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? நான் போன சம்லேயே 9th சம்லேயே சொன்னேன் என்னென்னா, எந்த பாயிண்ட் அவுட் சைடில் இருக்கோ அந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிருங்க, இன்சைடு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துருந்தா அவுட் சைடு பாயிண்ட்டை மட்டும் மேலே கொண்டு போயிருங்க, இன்சைடை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதே டைம் தான் இங்கேயும். அப்போ இன்சைடு பாயிண்ட்டை மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம், இதோட வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது கூட நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் அவுட் சைடுங்க, கண்டிப்பாக அதோட வேல்யூஸ் நம்ம 0ன்னு அந்த டைமில் நமக்கு சொல்லிடுறேன். ஸோ 2pi into f(1) + 2pi into f(2). இப்போ இதில் f(z) வந்து இது, இதில் f(z) வந்து இது. இப்போ இசட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் 1 தானே இருக்குது. இப்போ cos pi இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக 1 வந்து 1. அப்போ இங்கே என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 1 - 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே cos piன்னு கிடைக்கும். cos piயோட வேல்யூஸ் என்ன எழுதலாம், ஸோ cos pi by 1 - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். cos piயோட வேல்யூஸ் வந்து -1, 1 - 1 வந்து 1 - 2 வந்து ஸோ -1 அப்படின்னு வேல்யூஸ் கேன்சல் பண்ணால் ஸோ 1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 2πன்னு எழுதிடலாம். இது செகண்ட் டேர்ம், இது வந்து f(2)ங்கிறது அவுட் சைடுங்கிறதுனால அந்த வேல்யூஸ் டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2πi அப்படின்னு எழுதலாம். நீங்கள் அந்த பாயிண்ட் அவுட் சைடு பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிருங்க. இதுக்கு மட்டும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும் உங்களுக்கு. இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தனித்தனியாக 2 டேர்மாக தனித்தனியாக போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த பாயிண்ட்டு இன்சைடு அப்படின்னா அப்போ இதுக்கு தனியாக வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இது அவுட் சைடுங்கிறதுனால இது டோட்டலாக வேல்யூஸ் வந்து 0 ஆயிரும். புரியுதுங்களா? Evaluate integral over c dz by z² - 7z + 12 where c is a circle modulus z equal to 3.5. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கான். இப்போ இதை எப்படி எழுதுனா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் c dz by z² - 7z + 12. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12ங்கிற நம்பர், ஆட் பண்ணால் -7ங்கிற நம்பர். அப்போ எந்த 2 நம்பர், அது எப்படி எல்லாம் z - 3 into z - 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். -3 - 4 is equal to -7z அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் இப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஏயோட பாயிண்ட் என்ன இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. a is equal to 3, 4. அப்போ 3ங்கிற பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணு. இசருக்கு போல் 3 அப்ளை பண்ணால் 3 is equal to modulus 3 is equal to 3.5. அப்போ 3.5 விட 3ங்கிற டேர்ம் கம்மியாக இருக்கிறதுனால அப்போ 3ங்கிற பாயிண்ட் லைஸ் இன்சைடாக இருக்கும், அந்த சர்க்கிளில் இருக்கும். ஸோ 4 அப்ளை பண்ணுங்கள். 4 அப்ளை பண்ணால் மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 3.5. அப்போ 4 விட ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்போ அந்த 4ங்கிற பாயிண்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாடுலஸ் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 4ங்கிற பாயிண்ட் லைஸ் அவுட் சைடாக
ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதனால் த பாயிண்ட் A is equal to 3 lies inside of the circle, the point 4 is equal lies outside of the circle அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் அவுட் சைட் த சர்க்கிள் அப்படின்னு சொன்னாவே நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த பாயிண்ட் அவுட் சைடோ அந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிருங்க, இன்சைட் பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், அந்த Z-4 மேலே கொண்டு போயிருங்க. ஸோ இன்டெக்ரல் ஓவர் C dz by Z-4 இது அவுட் சைடு சர்க்கிள் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிட்டு பை Z-3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூஸ் வந்து 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 2πa இன்ட்டு எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக 3. நமக்கு எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/Z-4. இப்போ ஏக்கு பதிலாக 3, இசட்டுக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணால் 3 - 4 அப்படின்லாம். 3 - 4 இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ஷன் பண்ணால் -1. அப்போ 1/-1 ஈக்குவல் டு -1. ஸோ மைனஸை முன்னாடி மல்டிப்ளை பண்ணுங்கள், -2πi அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? Evaluate integral over C 7z minus 1 by z square minus 3z minus 4 into dz where C is x square plus 4y square is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு இங்கே சர்க்கிள் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பாயிண்ட் அப்ளை பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கான், எலிப்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கான். இது எலிப்ஸோட ஈக்குவேஷனுங்கிறதுனால ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே இருக்கிற 4 காமனாக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 4y ஸ்கொயர் பை 4 4 கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஈக்குவல் டு 4/4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 4ங்கிற டைம் எப்படி எழுதலாம், 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம், ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஓவர் C 7z minus 1 by dz by z square minus 3z minus 4. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -4 ஆட் பண்ணால் -3. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். z + 1 into z minus 4, அதான் 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -4ன்னு கிடைக்கும். ஸோ +1 -4 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு -3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை இதை மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகே, இப்போ z + 1 into z minus 4. இப்போ z + 1 அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்மேட் என்ன இருக்கணும், z - aன்னு இருக்கணும். அப்போ இந்த +1 எப்படி எழுதலாம், -1 அப்படின்னா அப்போ ஏயோட வேல்யூஸ் வந்து -1, இங்கே ஏயோட வேல்யூஸ் வந்து +4. அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள். இந்த இது 2, ஏயோட வேல்யூஸ் வந்து 2ங்கிற 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 2வை விட 1ங்கிற பாயிண்ட் வந்து கம்மியான நம்பர். அப்போ இது இன்சைடில் இருக்கும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் 4, ஏயோட வேல்யூஸ் வந்து 4. பட் இங்கே ஏயோட வேல்யூஸ் என்ன 2 தான் இருக்குது. அப்போ இதை விட இது வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால இது பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஏங்கிற பாயிண்ட் பெரிய நம்பருங்கிறதுனால இந்த பாயிண்ட் பெரிய, இது அவுட் சைடு தான் சர்க்கிள், அந்த அவுட் சைடு தான் எலிப்ஸ், அந்த சிங்கிற கவோட அதுக்கு வெளியில் இருக்கும், அவுட் சைடில் இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஓவர் C எந்த பாயிண்ட் அவுட் சைடு அதை மேலே கொண்டு போய் சொல்லிட்டேன். இன்டெக்ரல் ஓவர் C 7z minus 1 by z-4ங்கிற டைமை மேலே கொண்டு போயிருங்க பை z + 1 into dz. இப்போ இதுதான் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ். z -1, ஏயோட வேல்யூஸ் வந்து -1. அப்போ 2πa into f of -1. இப்போ z ஈக்குவல் டு -1 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 7 into -1 -1/4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் -5, மேலே மல்டிப்ளை பண்ணால் -7 -1 ஈக்குவல் டு -8. இதை கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 8/5ன்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதை இங்கே முன்னாடி மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 16/5 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? Evaluate integral over C sin pi z square plus cos pi z square by z minus 1 into z minus 2 into dz where C is the circle modulus z equal to 3. இப்போ இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் வந்து 1,2 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிள் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே இன்சைடு தான் இருக்கும். ஏன்னா 1 அப்ளை பண்ணால் the modulus 1 equal to 3, அதுமாதிரி 2 அப்ளை பண்ணால் modulus 2 is equal to 3. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே 3 விட கம்மியாக இருக்கிறதுனால, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே 3 விட கம்மியாக இருக்கிறது, ரெண்டு பாயிண்ட்டுமே இன்சைட் த சர்க்கிள் அப்படி இருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் C எப்போ sin pi z square plus cos pi z square by z minus 1 into z minus 2. ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிருங்க, ஒரு பாயிண்ட் கீழே இருக்கட்டும். அப்போ z minus 2 மேலே கொண்டு போயிட்டேன் by z minus 1. அதேமாதிரி அடுத்த டைமில் z minus 1 மேலே கொண்டு போயிருங்க, z minus 2 அப்படின்னு வேல்யூஸ் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இதுலேருந்து f of 1 ஏங்கிற பாயிண்ட் 1, இங்கே ஏங்கிற பாயிண்ட் 2π into f of 1 plus 2π into f of 2. இதில் இசருக்கு பதிலாக அந்த இடத்துல 1ன்னு போடுங்க. f of 1 தானே, 1 போட்டோம்னா அதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் அப்போ sin pi ப்ளஸ் காஸ் பை பை 1 minus 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இல்லைங்க 2π into sin pi ப்ளஸ் காஸ் பை பை 1 minus 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ப்ளஸ் 2π into இந்த இடத்துல 2 இசருக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது, இங்கே இசருக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் 4, இங்கே 2 ஸ்கொயர் 4. அப்போ sin 4π ப்ளஸ் காஸ் 4π பை 2 minus 1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா, 4π cos 4π by 2 minus 1.
ஸோ 2πi இன்ட்டு சைன் பையோட வேல்யூஸ் வந்து 0, சைன் என் பைனாவே 0, காஸ் பையோட வேல்யூஸ் வந்து -1. ஸோ -1 இதை சப்ராக்ஷன் பண்ணால் -1 ப்ளஸ் 2πi இன்ட்டு சைன் 4π வேல்யூ 0, காஸ் 4π ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதாவது ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா +1, ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா -1. அப்போ காஸ் 4πயோட வேல்யூஸ் வந்து +1, 2 - 1 வந்து 1ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 1/1 = 1, இதை கேன்சல் பண்ணால் 1 தான். ஸோ 2πi 2π = 4πi. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் தெரிவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.